welcome and welcome back to my channel. இன்னைக்கு வந்து நீங்க எல்லாரும் யோசிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஸ்கின் பிரைட்னிங் வீடியோ தான் நான் இன்னைக்கு போட போறேன். இன்னைக்கு வீடியோல பார்த்தா வீட்ல இருக்கிற இன்கிரிடியன்ட்ஸ் வச்சுட்டு குயிக் அண்ட் ஈஸியா yet வந்து உங்களுக்கு ரொம்ப க்ளோயிங்கான ஒரு ஸ்கின் கிடைக்கும். அந்த மாதிரி ரெமெடி தான் உங்க கூட சொல்ல போறேன். ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்ன பண்ணணும்னா ஃபேஸ் நல்லாவே வாஷ் பண்ணிக்கோங்க. என்னோட ஃபேஸ் வாஷ் பவுடர் இருந்தால் அதை வச்சு வாஷ் பண்ணா இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இல்லைன்னா உங்க கையில் இருக்கிற ஏதாச்சும் ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் என்னன்னா லைட்டா ஃபேஸ்ல ஆயில் பிடிச்சுக்கோங்க. லைட்டா ஹாட் வாட்டர் எடுத்துட்டு ஃபேஸ் ஃபுல்லா அப்படியே ஸ்டீம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் இப்ப காட்ட போற ரெமெடி நீங்க அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி பண்ணா என்ன ஆகும்னா நம்ம யூஸ்வலா ஃபேஸ் பேக் போடும்போது ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் இல்ல, அதை விட உங்களுக்கு இன்னும் க்ளோ கிடைக்கும், இன்னும் சீக்கிரமே உங்களுக்கு அதோட ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த ஸ்டெப்ஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ், செகண்ட் வந்து ஸ்டீம், நெக்ஸ்ட் வந்து நான் காட்ட போற இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுங்க. இந்த ஃபேஸ் பேக் ப்ரிப்பேர் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் என்ன வேணும்னா நம்ம வீட்டுல இருக்கிற ஆட்டா, நார்மல் கோதுமை ஆட்டா இருக்குல்ல, ஸோ அது வந்து அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உங்களோட ஃபேஸ் அண்ட் நெக் கவர் ஆகிற அளவுக்கு அது எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னா அது கூட ஒரே ஒரு ஸ்பூன் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது ரெண்டும் மிக்ஸ் பண்றதுக்காக பால் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்கின் வந்து ஆயிலி ஸ்கின்னா இருந்தா பால் அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக நார்மல் வாட்டர் இல்லைன்னா ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணுங்க. இதுல நீங்க வேணா மஞ்சள் கூட ஆட் பண்ணலாம், பட் இன்னைக்கு நான் ஆட் பண்ணல. நீங்க வேணா மஞ்சள் கூட ஆட் பண்ண இன்னும் வந்துட்டு ஒரு நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபேஸ்ல நல்லாவே அப்ளை பண்ணுங்க. திக்கா அப்ளை பண்ணணும். நீங்க தின்னா அப்ளை பண்ணா என்ன ஆகும்னா ஃபேஸ் வந்து ரொம்ப ஒட்டிடும். ஏன்னா நம்ம ஆட்டை தான் போடுறேன். ஃபேஸ்ல வந்து ரொம்ப ஒட்டி நம்ம ரிமூவ் பண்ற டைம்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால கொஞ்சம் திக்கா திக் லேயரா நீங்க ஃபேஸ்ல நல்லாவே அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்க நார்மல் வாட்டர்ல லைட்டா ஃபேஸ்ல வாட்டர் அப்படி போட்டுட்டு ஃபேஸ்ல வச்சு நல்லா கை வச்சு நல்லாவே ரப் பண்ணி நீங்க வந்து ஃபேஸ்ல இருந்து அந்த பேக்கை ரிமூவ் பண்ணுங்க. இப்படி பண்ணும்போது உங்களோட ஃபேஸ்ல இருக்கிற ஃபேஷியல் ஹேர் எல்லாம் வரதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. ஸோ அதுவும் வந்துட்டு உங்க ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃபேஸ்ல க்ளோ கொண்டு வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ரெமெடி வந்து வீக்லி 2 டைம்ஸ் பண்ணுங்க. இது கண்டினியூஸா பண்ணிட்டு இருந்தா தான் ரிசல்ட் கிடைக்கும். 1 or 2 months பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும் ஃபேஸ் வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கணும். ரொம்ப சேஞ்ச் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இதுக்கு வந்து நான் கேரண்டி. இது போட்டதுக்கு அப்புறம் உங்க ஃபேஸ் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கு அப்படி தோணுனா நீங்க வந்து எதர் ஆலோவேரா ஜெல் இல்லைன்னா நார்மல் மாய்ஸ்சரைசர் கூட அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் ஈஸி அண்ட் குயிக் ரெமெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் போனது கீழே கமெண்ட் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க.